ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எஸ்எல்பிஜே டேல்ஸ். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். மழையே பெய்யலில்லை. அதனால் ஏரி குளம் குட்டை அனைத்தும் வறண்டு கிடந்தன. அதனால் விவசாயம் நடைபெறவில்லை. அதனால் தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் தலைவிரித்தாடியது. அப்போது அக்கிராமத்துக்கு ஒரு சாமியார் வந்து சேர்ந்தனர். அவர் வந்து சேர்ந்த அன்றே பலமான மழை பெய்து ஆறு, ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரம்பிவிட்டன. சாமியார் வந்த காரணமாகத்தான் நல்ல மழை பெய்துள்ளது என்று எண்ணிய அவ்வூர் மக்கள் சாமியாரை வாயார புகழ்ந்து அவரை வணங்கி ஆசி பெற்றனர். இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் கலகலவென நகைத்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த சாமியார் தெனாலிராமனை அருகில் அழைத்து, "தம்பி, நீ ஏன் சிரிக்கிறாய்?" என விளவினார். அதற்கு தெனாலிராமன், "மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவன் செயலே. அப்படியிருக்க தாங்கள் வந்ததவுடன் தங்கள் மகிமையால்தான் மழை பெய்துள்ளது" என்று மக்கள் எண்ணுவது, ஒரு பனைமரத்தில் நன்கு பழுத்துள்ள பழம் கீழே விழும் நேரத்தில் காக்கை உட்கார்ந்ததாம். காக்கை உட்கார்ந்ததும் பழம் கீழே விழுந்ததாம். அப்போது அதை பார்த்தவர்கள் காக்கை உட்கார்ந்ததனால்தான் பழம் விழுந்தது என்று சொன்னார்களாம். அதுபோலவே இவ்வூர் மக்கள் செயல் இருந்ததால்தான் சிரித்தேன் என்றான் தெனாலிராமன். இதைக் கேட்ட சாமியார் உண்மையை உணர்ந்து அவன் மேல் கோபப்படவில்லை. "தம்பி, உன்னிடம் திறமை இருக்கிறது. நீ காளி மகாதேவியின் அருளைப் பெற்றால் பிற்காலத்தில் புகழ்பெற்று விளங்குவாய்" என்று நல்லாசி கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன் காளி மகாதேவியின் சந்நிதியை அடைந்தான். அவளின் திருவுருவத்தைக் காண பலவாறு வேண்டி தவம் இருந்தான். கடைசியில் தெனாலிராமன் முன் தோன்றினாள். அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த காளி, "என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள். நீயோ பலமாகச் சிரிக்கிறாய், ஏன்?" என்று வினவினாள். அதற்கு தெனாலிராமன், "எனக்கு சளிபிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சிந்துவதற்கு என்னுடைய 2 கைகளே போதவில்லை. அப்படியிருக்க உனக்கு 1000 தலை உள்ளது. ஆனால் கைகள் 2 பெற்றுள்ளாய். உனக்கு சளிபிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சிந்துவாய் என்று எண்ணினேன். அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது" என்றான். இதைக் கேட்டதும் காளிமகாதேவியே சிரித்துவிட்டாள். "பின் மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பெரும் பேரும் புகழும் பெற்று திகழ்வாய். உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னை நினை. உனக்கு உதவி செய்கிறேன்" என கூறி மறைந்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். பாய். நம்ம அடுத்த வீடியோட சந்திப்போம்.